நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4, குரூப் 2, குரூப் 2ஏக்கான அந்த சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க சிலபஸை மாற்றிட்டாங்க. அதை வச்சு எக்ஸாம்ஸ் நடக்க தான் போகுது. அதுலேருந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க தான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லையா? அதனால நம்ம வந்து சிலபஸ் மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மூவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் இயர் வர இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் உங்களால் வெற்றி அடைய முடியும். அதனால் சிலபஸ் மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது சொல்கிறதுனால அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட தேவை கிடையாது. சிலபஸ் ஒன்றும் மாறல, அது அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்த அளவுக்கு தான் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறையா இருந்த கண்டென்ட்டை இப்போ கம்மி பண்ணி குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாணவரோட நான் கருதி குறைச்சதாக அவங்க சொல்கிறாங்க. அதுதான் பண்ணியிருக்காங்கன்னு கூட. ஏன்னா நம்மலாம் வந்து ஃபஸ்ட்லாம் 6th to 12th வரையும் ஃபுல்லாகவே தமிழ் படிப்போம், இல்லை 10th வரையுமே ஃபுல்லாலாம் தமிழ் படிப்போம் இல்லையா? அதெல்லாம் இப்போ கம்மி பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கு அந்த இதுக்கு வேலையை கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கான வேலையை கம்மி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கு வந்து நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இலக்கணத்துக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க தமிழை பொறுத்தளவுக்கு. நம்ம செய்யுள் உரைநடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சும்மா அவங்க கொடுத்துருக்க அந்த சிலபஸில் கொடுத்துருக்க அந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்துக்கு இந்த டைம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திங்க் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போடுற மாதிரி சிலபஸை மாற்றி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இருந்தது தான் அப்படியே இருக்குது. ஜிஎஸ்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஜிஎஸ்சில் எதுவுமே அவங்க மாற்றலை. தமிழை பொறுத்த அளவுக்கு இலக்கணத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுள் உரைநடை வந்து அவங்க சிலபஸில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க போதும். நீங்கள் தேவையில்லாமல் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுமையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில பகுதியெல்லாம் தமிழில் வந்து இப்போ இல்லை. புறநானூறு, அகநானூறு எல்லாமே இப்போ வந்து சிலபஸில் கிடையாது தமிழ் சிலபஸில். ஆனால் ஜிஎஸ்சில் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம தமிழ் சிலபஸில் இந்த புறநானூறு, அகநானூறு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கிடையாது. அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதை தான் நீங்கள் பார்க்கணும். அதில் சிலபஸ் சேஞ்ச் ஆனதை பற்றி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம். அது அதிகமாக எதுவும் மாறவும் இல்லை. அதாவது பாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்தது தான் அப்படியே இருக்குது. அதிக யூனிட்டாக இருக்கும் இல்லையா ஜிஎஸ்லாம், இப்போது அதெல்லாம் வந்து மெர்ச் பண்ணி சேர்த்து கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள்லாம் முன்னாடி தனித்தனியாக அதாவது சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாலிட்டி இருக்குன்னா அதுக்கான நடப்பு நிகழ்வுகள், ஜியாகிரஃபி இருக்குன்னா அதுக்கான நடப்பு நிகழ்வுகள், அதே மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. யூனிட் எல்லாம் மெர்ச் பண்ணி யூனிட்டை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே உங்களுடைய அந்த சிரமத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் அவங்க கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸ் மாறிட்டே நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணாம். நிறையா யூனிட்டாக இருந்ததை அவங்க மெர்ச் பண்ணி கம்மியான யூனிட்டாக மாற்றிருக்காங்க. தமிழை பொறுத்த அளவுக்கு வந்து இலக்கணத்துக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. செய்யுள் உரைநடையெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி. அதாவது நம்ம படிக்கிறது வந்து ரொம்பவே கம்மி. ப்ராக்டிஸ் தான். மேக்ஸ் மாதிரி நீங்கள் தமிழும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் தமிழில் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து மனப்பாடம் பண்ணால் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே இனிமேல் இருக்கக்கூடாது. தமிழை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் தான். மேக்ஸை நீங்கள் எப்போதும் போல் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இப்போ தமிழையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். முன்னாடிலாம் வந்து நம்ம ஜிஎஸ்எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிலாம் நமக்கு தெரியாது. இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ்லேருந்து நம்ம படிக்கவே மாட்டோம். சயின்ஸு, ஜியாகிரஃபிலாம் லாஸ்ட்டாக தான் படிப்போம். இதுலேருந்து ஒரு வேளை 10 கொஸ்டின் கேட்டுருவாங்களோ இல்லை 15 கொஸ்டின் கேட்டுருவாங்களோன்னு சயின்ஸு ஜியாகிரஃபி நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட கவலை இன்னுமே உங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு யூனிட்லேயுமே அவங்க வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். இனிமேல் இத்தனை கொஸ்டின் வருமோ இல்லை வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கெஸ் பண்ணி அதில் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இப்போ வந்து சயின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 5 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 கொஸ்டின், அதே மாதிரி எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் முன்ன மாதிரி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இதுலேருந்து இந்த யூனிட்லேருந்து இத்தனை கொஸ்டின் வருமா இல்லை எக்கனாமிலேருந்து கொஸ்டினே வராதா இல்லை வருமா அப்படிங்கிற எந்த குழப்பமும் வேணாம். அவங்களே அழகாக அந்த சிலபஸில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த யூனிட்லேருந்து இத்தனை கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிக்கணும்.
சொல்லப்போனால் இந்த சிலபஸ் சேஞ்சுங்கிறது ரொம்பவே சுலபமாக ஆயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட எளிமைக்காக அவங்க இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பிரித்து கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம சேனலில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ஸு, தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வேர் டு ஸ்டடி எங்கெங்கே, அதாவது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி வந்து கொடுக்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வருசலாக வரும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இதில் நான் சேர்த்தே கொடுத்துட்றேன். வேர் டு ஸ்டடி, அதாவது எங்கெங்கே படிக்கணும், எது படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸஸும் வர இருக்குது, எங்கெங்கே வேர் டு ஸ்டடியும் போகலான்னு இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே தனித்தனியாக எடுத்து நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும். நான் கொடுக்குற அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் லிங்கில், அதை பார்த்து நீங்கள் அதில் உள்ளதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அசால்ட்டாக நெக்ஸ்ட் இயர் வர இருக்கக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். அதை நினச்சி எந்த ஒரியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரியும் எடுத்துக்காதீங்க. வேர் டு ஸ்டடி நாங்கள் அழகாக கொடுத்துருவோம். அதை நீங்கள் பார்த்து அப்படியே படிச்சிக்க வேண்டியதான். நம்ம யூடியூப் சேனலில், அதாவது ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் கிளாஸஸும் வர இருக்குது. நிறையா டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் வர இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸுக்காக எல்லாமே வர இருக்குது. நீங்கள் எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.